பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 35 அதிகாரம் முதல் வசனம். அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1 மாதம் 14 தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி, இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைகளுக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைகளுக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி, ஜனங்கள் ஆகிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின் படியேயும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்ட படியேயும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி, மோசே கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான். வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் லக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3000 காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான். அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாகிய இல்கியாவும் சகேரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று 2600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுத்தார்கள். கொனானியா, செமாயா, நெதனியேல் என்னும் அவர்கள் சகோதரரும், அசபியா, ஏயேல், யோசபாத் என்னும் லேவியரின் பிரபுக்களும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கென்று 5000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவினுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். ஆசாரியர் அவர்கள் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். லேவியர் தோல் உரித்தார்கள். மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைத்தார்கள். காளைகளையும் அப்படியே செய்தார்கள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்கினியில் பொரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள். பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் நினத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாய் இருந்தபடியினால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். தாவீதும் ஆசாவும் ஏமானும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய
எதுத்தூனும் கற்பித்தபடியே ஆசாபின் புத்திரராகிய பாடகர் தங்கள் ஸ்தானத்திலும் வாசல் காவலாளர் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள். அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருந்தது. லேவியரான அவர்கள் சகோதரர்கள் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படியே ராஜாவாகிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாளளவும் ஆசரித்தார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. யோசியாவுடைய ராஜ்ய பாரத்தின் 18ஆம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொன்னான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனுடைய யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேல் இருந்து அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2வது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமில் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடந்த நடபடிகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமா இருந்தான். பாருங்க, எசேக்கியா காலத்துல தான் பஸ்கா பண்டிகை கொஞ்ச நாள் கொண்டாடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் எசேக்கியா காலத்துல பஸ்காவை என்ன பண்ணாங்க, ஆசரிக்கும்படியாய் அவன் ஏற்பாடு செய்தான். இது 30ஆம் அதிகாரம் 2 நாளாம் 30:26 நம்ம பார்க்கலாம். எசேக்கியா காலத்துல அவன் இருக்கிற வரைக்கும் அந்த பஸ்கா பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதற்கு பின்னால யோசியா ராஜாவான பிறகு அதைவிட சிறப்பாக இந்த பஸ்காவை கொண்டாடினான் என்று இந்த 2 நாளாம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ அந்த பஸ்கா பண்டிகையை அவங்க என்ன பண்றாங்க, கிராண்டா கொண்டாடுறாங்க. யோசியா காலத்துல
அது அப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனத்துல பாருங்க, தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளோ தூரம் இந்த யோசியா இந்த பஸ்கா பண்டிகையெல்லாம் கொண்டாடும்படியாய் ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவன் செய்கிறான். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது யோசியா அவன் தேவாலயத்துக்குரிய காரியத்தெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், சரி பண்ணுறான். இப்படிலாம் இருக்கும்போது எகிப்து ராஜா நேகோ அப்படின்றவர் அந்த கர்கேமிஸ் அந்த பட்டணத்து மேலே யுத்தம் பண்ண வந்தான். அப்போ யுத்தம் பண்ண வரும்போது யோசியா என்ன பண்ணுறான், அவனுக்கு விரோதமாய் அவன் யுத்தத்துக்கு போகிறதுக்கு போகிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி போகும்போது அந்த கர்கேமிஸ் அந்த இடத்துல அந்த எகிப்து ராஜாவை அவனோடு போய் சண்டை போட போகும்போது அவன் வேஷம் மாறி சண்டைக்கு போகிறான். ஆனால் வில் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த யோசியா மேலே அம்பு எய்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், என்னை என்ன பண்ணுங்க, இந்த இடத்துலேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வேற ரதத்துல இருந்து அவனை என்ன பண்ணுறாங்க, அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவன் என்ன பண்ணுறான், யோசியா அவன் மரித்து போகிறதை பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தில், அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேலிருந்து அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2வது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணம் அடைந்து, அதாவது தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமில் உள்ள யாவரும் யோசியாவுக்காக என்ன பண்ணாங்களாம், துக்கம் கொண்டாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நல்ல ஒரு தலைவரை இறந்துட்டா அந்த நாடு என்ன படும், நாட்டு மக்கள் நிச்சயமாய் வருந்துவார்கள். அப்போ இந்த எசேக்கியாக்காக எல்லாரும் துக்கம் கொண்டாடுறாங்க. அதாவது பாடகர் பாடகிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, புலம்பல் பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது புலம்பலின் புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி மறுபடியும் என்ன பண்ணாங்க, இந்த எகிப்து ராஜா நேகோ அவர் கர்மீஸில் அசீரியாவை எதிர்த்து போரிடுறாங்க. இப்போ அசீரியாவில் எதிர்த்து போரிடும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, அசிரியா அதுக்கப்புறம் கல்தியர் இவங்க கிட்டலாம் போரிடும்போது இவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் இந்த போர் உலக வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாய் அமைந்து பாபிலோனிய பேரரசுக்கு இது வித்திட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த யோசியா இறந்துட்டான். அடுத்தது அவனுக்கு அடுத்து ஒரு ராஜா வருவார். நம்ம அடுத்த அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். இப்பொழுது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோசியா அதாவது ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆண்டவருக்குன்னு நல்ல காரியங்களை செய்தான். ஆனாலும் அவன் போரில் போகும்போது என்ன பண்ணிட்டான், அவன் மரித்து போனதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில், அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன, நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னுடைய யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிற நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொன்னான். யோசியா யுத்தத்துக்கு போறதை தடுக்கிறாங்க. ஆனாலும் யோசியா என்ன பண்றான், அதை மீறி போனதுனால அவன் என்ன பண்றான், அவன் இறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் கடவுளுக்குள்ள இருக்கும் பொழுது கூட நாம் அநேக காரியங்கள்ல தேவன் சொல்வதை விட்டு வேற காரியங்களை செய்கிறபடினால நம் வாழ்க்கையில பல குழப்பங்கள் நஷ்டங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதனால நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல விசாரித்து அதன்படி கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.
நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிற வரதீரவா லபௌரி அம்தராலா ரபே கரபா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கத்தாவே ஆண்டவரே, யோசியாவுடைய ஆண்டவரே வாழ்க்கை வரலாறை குறித்து நாங்க பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்துல இருக்கும்போது அவன் என்ன காரியம் செய்தான், எப்படி மரித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். எவ்வளவுதான் உமக்குள்ள ஆண்டவரை ஜீவித்தாலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவரே கிருபையை நீங்க தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே சுய இச்சையினால, சுய காரியத்தினால அப்பா அவங்களா தங்களுக்கு ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்துட்டு ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி கேட்காதபடிக்கு, ஒரு வேலையை தொடங்கும் போதும், திருமணத்தை தொடங்கும் போதும், ஒரு பிஸ்னஸை தொடங்கும் போதும், படிப்பை தொடங்கும் போதும் அப்பா உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆண்டவரை அப்பா உம்முடைய அன்பின் கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்துகிற இந்த நாளிலையும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரை அப்பா வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.